திருவிழானால எல்லாருக்குமே ஒரே சந்தோஷம் தானுங்க. அந்த சந்தோஷங்கிறது இது பரமக்குடி திருவிழா. பரமக்குடி திருவிழாவில் பாருங்களேன், சித்திரை திருவிழா. இந்த சித்திரை திருவிழாவுக்கு எல்லா கிராமத்து மக்கள் பரமக்குடியை ஒட்டி உள்ள கிராமத்து மக்களும், மற்ற ஊர்க்காரங்களும் எல்லாமே 18 பட்டி கிராமம்னு சொல்லுவாங்க பாருங்க. அத்தனை கிராம மக்களும் ஒன்றா கூடி திருவிழா கொண்டாடுறான்னா, அது சித்திரை திருவிழா, பரமக்குடி திருவிழான்னு சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு கூட்டம் திருவிழா கோலம்னா அவ்வளவு குதூகலமாக இருந்தாங்க மக்கள். அந்த நேரத்தில் இந்த ராட்டினம், இந்த பெரிய ராட்டினம் மட்டும் எத்தனை எத்தனை ராட்டினம் தெரியுங்களா? அது இந்த வருடம் 2026ல் இந்த கப்பலும் இந்த பெரிய ராட்டினம் ஒரு குறைந்தது 15 ராட்டினம்ங்க. இந்த 15 ராட்டினத்தில் எல்லாருமே ரொம்ப 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 குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே சந்தோஷமாக ஏறி சித்திரை திருவிழா கொண்டாடுற நிகழ்ச்சியை பார்த்தோம்னா, பரமக்குடி எல்லாருமே வரணுங்க. எல்லாருமே பார்க்குற மாதிரி அவ்வளவு அழகான சித்திரை திருவிழா, அழகான காட்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த சித்திரை திருவிழாவில் சுந்தரராஜ பெருமாள் வைகை ஆற்றில் கள்ளழகர் திருக்கோலத்தில் எழுந்தருளும் காட்சியை காண, இந்த கண்கொள்ளா காட்சியை காண மக்கள் அலையா மோதி நிற்கிறாங்கன்னா, இது பரமக்குடி திருவிழா காலங்காலமாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த காலங்காலமாகவே நடந்தாலும் இந்த ராட்டினத்துக்கு ஒரு திருவிழான்னு வச்சுக்கலாம் போல இருக்குது. அந்த அளவுக்கு பெரிய ராட்டினம்லாம் இங்கே சூப்பராக இருக்குதுங்க. எல்லாரும் ராட்டினத்தை பார்க்கலாம், திருவிழாவில் கலந்துக்கலாம், கொண்டாடலாம், ராட்டினத்தில் ஏறலாம். அந்த அளவுக்கு சந்தோஷம் தரும் திருவிழான்னா பரமக்குடி சித்திரை திருவிழா தான்.